لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் கருணையும் அகிலத்தின் அருட்படை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவட்டை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்களின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவருடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் என்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, புண்ணியமும் அருளும் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். உண்மையில் இந்த மாதம் என்பது மகத்தான ஒரு மாதம். நன்மைகளை நாம் அதிகமாக சம்பாதித்துக் கொள்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான மாதம் என்பதை எல்லாம் நாம் ஒவ்வொரு வருடமும் அறிந்து வைத்திருக்கிறோம். அதை பற்றி நினைவூட்டப்படுகிறது. மற்ற மாதங்களை போல இந்த மாதங்களை நினைத்துவிடக் கூடாது. ரமலானுடைய மாதம் என்பது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடி நேரங்களும் பரக்கத்துக்குரிய நேரம்,
நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய நேரம், அதை நாம் ஒரு பொழுதும் வீணடித்து விடக் கூடாது என்பதை பற்றி உண்டான போதனைகள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் பல்வேறு முறைகளின் மூலமாக நினைவுபடுத்தப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் மற்ற மாதங்களை எப்படி நினைக்கிறார்களோ அதே போன்ற ஒரு நிலைதான் இந்த மாதத்தையும் நினைத்துக் கொண்டு பொதுபோக்காக ஜும்மாவுடைய நேரத்தை அடைந்திருந்தும் போவது கூட ஜும்மாவுக்கான பாங்கோசையை கேட்டிருந்தும் கூட அவர்கள் விரைவாக பள்ளிவாசலுக்கு வருவது என்பது மிக அரிதான ஒன்றான ஒரு விஷயமானவை ஆகிவிட்டதை நாம் இந்த பள்ளியின் மூலமாக காணுகிறோம். உண்மையில் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான், ஒவ்வொரு இடங்களிலும் ஜும்ஆவுடைய அந்த நாள் வந்துவிட்டால், அதிலும் குறிப்பாக ரமதானுடைய மாதத்தில் ஜும்ஆவுடைய நாள் வந்துவிட்டால் நாம் எப்படி அந்த ஜும்ஆ நாளை கடைபிடிக்க வேண்டும், அதில் எப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதை பல உரைகளில் அறிந்திருந்தும் கூட இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இதில் பொதுமொக்காக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பிடி என்பது சாதாரண பிடியாக இருக்காது. அல்லாஹ் நாடிவிட்டால், அல்லாஹ் வேதனையை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை யாராலும் ஒருபொழுதும் தடுக்க முடியாது. அதனால் ஜும்ஆவுடைய அந்த நாளில் ஜும்ஆக்கென்று சில கடமைகள் இருக்கிறது, சில ஒழுங்குகள் இருக்கிறது, சில சுன்னத்துக்கள் இருக்கிறது. அதையெல்லாம் பேணி ஜும்ஆவுடைய அந்த பாங்கோசை கேட்பதற்கு முன்னதாகவே பள்ளிவாசலுக்கு வருவது ஒவ்வொரு மூமினுடைய கடமை. அதோடு மாத்திரமல்ல, பாங்கோசை கேட்ட பிறகும் கூட ஒருவர் ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால், மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஹராம் என்று சொல்லப்படுகிறது. அவர் எவ்வளவுதான் கோடி கோடியாக அந்த நேரத்தில் அவருக்கு சம்பாத்தியம் வந்தாலும் கூட அதிலெல்லாம் அல்லாஹ் பரக்கத்து நீக்க மாட்டான். அதன் மூலமாக அவருக்கு பலவிதமான நஷ்டங்களை தான் ஏற்படுத்துவார். பார்ப்பதற்கு பாங்கோசை கேட்ட பிறகு ஒருவர் ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால், ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி இருக்கிறது. எப்படி அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு ஜும்ஆவுடைய அந்த நாளிலும் ஜும்ஆவுடைய தொழுகையில் ஓடப்படக்கூடிய நினைவுபடுத்தப்படக்கூடிய ஆயத்து தான் அது. ஆனாலும் அதை பற்றி என்றைக்காவது நாம் சிந்திக்கிறோமா? பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் வணக்க வழிபாடுகளை கூட, கட்டாய கடமைகளை கூட புறக்கணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வேதனை தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸஅவு இலா ذிக்ரில்லாஹி வ தர்பில் பை, உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், உங்களுடைய அலுவலக வேலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் விரைவாக வாருங்கள். ஃபஸஅவு இலா ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் பக்கம், அல்லாஹ்வை தொழுவதின் பக்கம், ஜும்ஆவுடைய தொழுகையின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்றைக்காவது அந்த நினைப்போடு நாம் வீட்டிலிருந்து கிளம்பி இருக்கிறோமா? ஜும்ஆவுடைய நாள் என்று கூட பார்க்காமல் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல வியாபாரம் வந்துவிட்டால்
அல்லது ஒரு கடையில் நிறைய கஸ்டமர்கள் ஏறிவிட்டால் வியாபாரம் எனக்கு புரியதா, அல்லது அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டு இருக்கிறாரே அந்த கட்டளைக்கு ஏற்பதான் ஜும்மாவுடைய வாங்குவசியை கேட்ட பிறகும் கூட நான் இது வியாபாரத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி தொழுகையின் பக்கம் வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கிறோம். பிரார்த்தனை புரியுங்கள். நாம் சிலர்கள் வந்து விடுகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம். ஆனால் இன்னும் பலர்கள் வாங்குவசை கேட்டும் கூட இன்னும் பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறார்களே. அல்லாஹ் திடீரென்று பிடித்தால் என்ன நிலையாவது? அல்லாஹ் தன்னுடைய கோப பார்வையை அவர்கள் மீது மட்டும்தான் காட்டுவானா? அவர்கள் மீது காட்டுகின்ற பொழுது அது நம்மையும் பாதிக்குமா அல்லவா? அப்படியானால் நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் இதை எத்தி வைக்கக்கூடிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. ஜும்மாவுடைய நேரம் வந்துவிட்டது. ஜும்மாவுக்கான தொழுகைக்கான அழைப்பு விடுவிக்கப்பட்டுவிட்டது. அதாவது அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒருபொழுதும் இந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது. அது எவ்வளவுதான் நமக்கு பணக்காசுகளை அந்த நேரத்தில் நாம் பெற்றுக் கொண்டாலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக நாம் செல்ல வேண்டும் என்கின்ற இந்த தகவாவை இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் தமக்கு அருகாமையில் உள்ள தம்முடைய நண்பர்களிடத்தில், தம்முடைய உறவுகளிடத்தில், தம்முடைய அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்றைய அல்லாஹ் நல்லடியார்கள், எனக்கு இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் மிக முக்கியமான 5 கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தை குறித்து பேச வேண்டும் என்று நம்முடைய இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. உண்மையில் ஜகாத் என்பது எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க திறந்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். தொழுகை எல்லோருக்கும் கடமை. அந்த கடமை நம்ம சரியா நிறைவேற்றுறதில்லை, அது வேற விஷயம். ஆனா ஒரு சிலர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற செய்கிறார்கள். எப்படி தொழுகை கடமை என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறானோ அதே போன்று செல்வந்தர்கள் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். இதை நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். தொழுகைதான் கடமை, ஜகாத்லாம் பெருசா கடமை இல்லை. நமக்கு பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் உங்கள் மீது ஜகாத் இல்லை, கடமை இல்லை. அந்த ஜகாத்துக்குரிய ஹிசாபை அளவை நீங்கள் கடந்தும் நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தும் நீங்கள் அந்த ஜகாத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால், எப்படி தொழாமல் ஒருவர் இருந்தால் அவர் அதாவது நரகத்திற்குரியவராக மாறுவாரோ, அல்லாஹ் அவர் மீது சபிப்பாரோ, அதே போன்ற ஒரு இழிநிலை செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மீது ஜகாத்து கடமையானவர்கள் அந்த ஜகாத்தை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்திற்குள்ளாவார்கள். இது அல் குர்ஆன் நபிகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு இடங்களில் இதை சுட்டி காட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட குர்ஆனை நாம் எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் 82 இடங்களில் இந்த ஜகாத்தை குறித்து அல்லாஹ் வலியுறுத்தி பேசுகிறார். பெரும்பாலான இடங்களில் எப்படி அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள். ஒன்றோடு ஒன்று அல்லாஹ் பிரிக்காமல் பேசுகிறார் பாருங்கள். ஆனா நாம பிரிக்கிறோம். என் மீது தொழுகை மட்டும் கடமை. பெரும் செல்வந்தர்கள் கூட தொழுகையாளிகளாக இருப்பார்கள். ஆனால் செல்வத்தை அதிலிருந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது என்ன ஆகிவிடுகிறது என்று சொன்னால், ஷைத்தான் அங்கதான் என்ன செய்வான், கிழக்குப்படி போடுவான்.
நீ உன் பொருளாதாரத்திலிருந்து வருட வருடம் சக்காத்தை கொடுத்திருந்தால் உன்னுடைய பொருளாதாரம் குறைவை ஏற்படுத்திவிடும், குறைஞ்சிருமே. அப்புறம் நீ என்ன செய்யணும், அடுத்தவன் கையெழுத்துமே அப்படின்ற ஒரு வகனை, ஒரு வஸ்வாசை என்ன செய்வான், உள்ளத்தில் போடுவான். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான செல்வந்தர்கள் கூட தொழிலாளிகளாக இருப்பார்கள், ஹஜ்ஜி செய்வார்கள், பல உம்ராக்களுக்கு போய் வருவார்கள். ஆனால் ஜகாத் என்று வருகின்ற பொழுது அதை கணக்கிட்டு முறையாக கொடுப்பார்களா என்று சொன்னால் கொடுக்க மாட்டார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். என்ன நினைக்கிறாங்க, ஜகாத் என்பதை கணக்கிட்டு கொடுக்கிறது இல்ல. என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரமலானுடைய காலகட்டங்கள்ல யாருக்காவது துணிமணி எடுத்து கொடுக்கிறது அல்லது 10,000 என்ன செய்வது, இப்படியாவது கொடுத்து விட்டு நான் ஜகாத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கும் பெரும் பெரும் செல்வந்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜகாத் என்ன செய்வதில்லை, முறையாக கொடுப்பது கிடையாது. நான் பார்த்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரியே இந்த தொழுகையை நிறைவேற்றுறாங்க, அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் செல்வத்திலிருந்து ஜகாத்தை கொடுப்பதற்கு ஏன் அச்சப்படுகிறார்கள் அப்படின்னா, 2 காரணத்தை நம்ம சொல்லலாம். ஒன்றாவது என்ன, பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த மோகம். என்ன மோகம், எங்கே நாம் பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தால், அதிலிருந்து செலவு செய்தால் நாம் என்ன செய்வோம், பின்னால கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இன்னொன்னு என்ன, தொழுகையை வலியுறுத்தியது போல ஜகாத் எல்லாம் வலியுறுத்தி பேசுறது இல்லையே. யாராவது உலமாக்கள் எப்போ பேசுவாங்க, எப்பொழுது பேசுவார்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால், ஏதாவது வசூல் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அப்பொழுதுதான் இது நினைவூட்டப்படுகிறது இல்லையா? மற்ற ஜும்மாக்களில் நினைவூட்டப்படுகிறதா? ரமலானுடைய காலங்கள் வந்தால் மட்டும்தான் ஜகாத்தை பற்றி பேசப்படும், சதகாவை பற்றி பேசப்படும், அல்லது ஏதாவது வசூலை பற்றி வசூல் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது பேசப்படும். அப்ப தொழுகையை நம்ம என்ன செய்யறோம், டெய்லி பேசுறோம், டெய்லி தொழுகிறோம், அதனால தெரியறது இல்லை. ஆனா என்ன நினைக்கிறார்கள் சொன்னா, தொழுகையை வலியுறுத்தியது கூட ஜகாத்தை அல்லாஹ் வலியுறுத்துற, கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காதுல பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைத்து என்ன செய்யறாங்க, ஜகாத்தை சரியாக கொடுப்பது இல்லை. நாம பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் நெடுகிலும் எங்கெல்லாம் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் படிக்கிறானோ, அல்லாஹ் கட்டளை இருக்கிறானோ, அங்கெல்லாம் அல்லாஹ் வஆத்து ஸகா, ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார். திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜகாத் என்பதற்கு என்ன மீனிங், என்ன பொருள், அகராதியில என்ன பொருள் என்று சொன்னால், அகராதியில ஜகாத் என்பதற்கு வளர்ச்சி என்று பொருள். ஜகாத் ஜகாத் சொல்லுமா யாரு, அது அரபி வார்த்தை தான். ஜகாத் என்பது ஜாகாஃபு அலிஃபு தா ஜகாத். இந்த ஜகாத்துக்கு என்ன பொருள் என்று சொன்னால் என்னது, வளர்ச்சி. அதே போல தஸ்கியான்னு சொல்லுவாங்க, தஸ்கியா தூய்மை, பரிசுத்தம். அதே போல அதிலிருந்து வந்ததான் ஜகாத்தும் கூட. அப்ப அந்த ஜகாத் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் தூய்மை அடைந்தது என்று பொருள். நம்முடைய பொருளாதாரம், நான் சம்பாதித்த பொருளாதாரம் தான், அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுதான். அதை நாம சரியாக கணக்கிட்டு நம்முடைய அந்த ஜகாத்துக்குரிய ஹிசாபு வந்துவிட்ட பிறகு, அந்த அளவு வந்துவிட்ட பிறகு, நம்மிடத்தில் அந்த பணங்கள் இருந்தால், அந்த பொருளாதாரங்கள் இருந்தால், அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தால் நாம் என்ன செய்யணும், கணக்கிட்டு கொடுக்கணும். அப்படி கொடுப்பதன் மூலமாக நாம் வைத்திருக்கிற, நாம் சேமித்து வைத்திருக்கிற அந்த பொருளாதாரம் குறைவு ஏற்படாது, மாறாக வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் மேலும் அல்லாஹ் அதில் பரக்கத்தை கொடுப்பான். அது மாத்திரமல்ல, உங்களுடைய நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரமும் தூய்மையாக ஆகிவிடும், பரிசுத்தமானதாக ஆகிவிடும். அதுதான் இது கரெக்டான வழியாக இருக்கும், கள்ள வழியாக இல்லாமல் நல்ல வழியாக அப்பொழுதுதான் அது மாறும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, மார்க்கம் சொல்லி தருகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே
சூரத்துல் தௌபால 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நபிக்கு கட்டளை இடுகிறார். எப்படி கட்டளை இடுகிறார்? குதுலின் அப்பாலிஹிம் சதகா, முஹம்மதே அவர்களின் செல்வங்களை தர்மத்தை எடுக்கிறாக அல்லாஹ் கட்டளை சொல்றான். எப்படி இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் அப்ப என்ன செய்யணும்? ஆட்சியில் உள்ளவர்கள் செல்வந்தர்களிடத்திலிருந்து அவர்கள்ட்ட என்ன செய்யணும்? ஜகாத்து பணத்தை கண்டிப்பாக பெறணும். வலியுறுத்தி என்ன செய்யணும்? ஜகாத் கொடுத்தாதான் என்ன செய்ய இருக்க முடியும் என்ற நிலைக்கு என்ன செய்வார்கள்? செல்லப்படுவார்கள். அல்லாஹ் அப்படிதான் கட்டளை வேறான். எப்படி? குதுலின் அம்பாலிஹிம் சதகா, அவர்களிடத்தில் நீங்கள் தர்மத்தை எடுக்கிறாக, அவருடைய செல்வங்களிலிருந்து நீங்கள் தர்மத்தை எடுக்கிறாக, எடுத்து அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால், யாருக்கெல்லாம் செல்வம் இருக்கிறதோ, யாரெல்லாம் அதாவது ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிட்டார்களோ அதனிடத்தில் இருந்து நீங்கள் ஜகாத்தை வாங்குங்கள். வாங்கி அந்த வாங்குவதன் மூலமாக அவர்களின் பொருளாதாரம் தூய்மையடையும், அவர்களும் பரிசுத்தம் அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மேலும் சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறார், வஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். யாரெல்லாம் ஜகாத்தை கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு நபியே நீங்கள் பிரார்த்தனையும் செய்யுங்கள் என்று சொன்னால், இன்ன ஸலாத்துக்கு ஸகனுல்லஹும், உம்முடைய அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு மன அமைதியை தரும். ஒரு நபியுடைய துவா. யாரெல்லாம் பாருங்கள், யாரெல்லாம் ஜகாத்தை முறையாக சரியாக கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு நபியுடைய துவா கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த துவாவின் மூலமாக அவர்களுக்கு மன அமைதியும் ஏற்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். அன்பானவர்களே, அப்ப இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, ஜகாத் வழங்குவதால் பொருளாதாரம் தூய்மை அடைகிறது. ஒரு விஷயம். ஜகாத் வழங்குவதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவது விஷயம். மூன்றாவது, ஜகாத் வழங்குவதால் நபியுடைய பிரார்த்தனைக்குரிய நபராக நாம் ஆகிவிடுகிறோம். அது மாத்திரமல்ல, அதன் மூலமாக நமக்கு மன அமைதி கிடைக்கிறது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் எதில் இருக்குது? ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த ஜகாத்தை சரியாக செல்வந்தர்கள் கொடுப்பதில்லை அப்படின்னா, பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு மோகம் இருக்கிறது. என்ன மோகம்? பொருளாதாரத்தை சேமித்து வைக்க வேண்டும், சேர்த்துக் கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தின் மீது உண்டான அதிகமான மோகம் பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்யறான்? சுட்டியும் காட்டுகிறான். எப்படி சுட்டி காட்டுகிறான்? ஒரு துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இவர்கள் பொருளை அளவு கடந்து பிரியத்துடன் நேசிக்கிறார்கள். பொருளாதாரத்தை நேசிக்கிறார், அது இல்லாம வாழ முடியாது உலகத்துல. ஆனா எப்படி இவர்கள் நேசிக்கிறார்கள்? அளவு கடந்து நேசிக்கிறார்கள். பொருளாதாரம் கடமையை கூட புறக்கணித்து விட்டு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகத்தானே நம்ம என்ன செய்வோம்? ஜும்மாவுக்கு கூட அந்த கரெக்டான நேரத்தில் வர்றதில்லை. அப்ப அதெல்லாம் எதுக்கு? என்ன காரணம்? இந்த பொருளாதாரத்தின் மீது உண்டான மோகம். அதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, இவர்கள் அளவு கடந்து பொருளாதாரத்தை பிரியப்படுகிறார்கள், நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இன்னொரு கண்டத்தில் இப்படி பேசுறான். எப்படி? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், நிச்சயமாக மனிதன் இருக்கிறானே அவன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். எவ்வளவு அருட்குறைகளை கொடுத்திருக்கிறான். அந்த அருட்குறைகளுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தினாலே நம்முடைய வாழ்நாள் பற்றாது இல்லையா? அப்படித்தானே? வயின் தொழாஹி லா தஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் அது எண்ணி முடிக்க முடியுமா? முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? நியாமத்துக்களை வழங்கி இருக்கிறார். அந்த நியாமத்துக்களுக்கெல்லாம் நாம் சரியா நன்றிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் இல்ல, இல்லையா? சரியாக நன்றி செலுத்துறது இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், நிச்சயமாக இவன் இருக்கிறானே, மனிதன் இருக்கிறானே, அவன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ரப்பு எவ்வளவு கொடுத்திருக்கிறான்,
எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு உடல் வலியை கொடுத்திருக்கிறார், ராகத்தான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். எங்கெங்கேயோ பலஸ்தீன் போன்ற அந்த நாடுகள் எல்லாம் அங்கேயுள்ள அந்த மக்கள் எல்லாம் ஒருவேளை கஞ்சிக்காக, கூழுக்காக, ஒரு வயிற்று போக்கை வயிற்று பசியை போக்குவதற்காக எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் 3 வேளையும் அழகான உணவுகளையும் நோன்பு வைப்பதற்கு விதவிதமான உணவுகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறாரே. பல வீடியோக்களை பார்க்கிறோமா இல்லையா? எப்படி வலைத்தளங்களில், சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம். எத்தனையோ நாடுகளில் ஒருவேளை கஞ்சிக்காக அடித்துக் கொண்டு வயிற்று பசியை போக்க வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இன்றைக்கு வயிறு புடைத்து சாப்பிடுகிறோம். ரமலானுடைய காலம் என்றுதான் பெயர். ஆனால் சஹர் வர்க்கத்து, இஃப்தார் வர்க்கத்து என்று சொல்லி விதவிதமாக அதற்குத்தான் நாம் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் பல நாடுகள்ல, பல எளிமையான, அதாவது ஏழ்மையான நாடுகளில் என்ன செய்யறாங்க? மக்கள் ஏதாவது ஒரு புழுப்பூச்சி கிடைக்காதா, அதை எடுத்தாவது சாப்பிட்டு நம்முடைய வயிற்று பசியை போக்கிக் கொள்ளலாம், அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம் என்றெல்லாம் எண்ணக்கூடிய மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் நமக்கு இவ்வளவு ராகத்தை கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு உணவு வகைகளை கொடுத்திருக்கிறாரே, அதற்கு நாம் சரியாக நன்றி செலுத்துகிறோமா? ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்! ஆதாக்கும் ரமலான் ஷஹ்ருல் முபாரக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, உங்களுக்கு மத்தியிலே ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, அது பரக்கத்தான மாதம், பரக்கத்து பொருந்திய மாதம். எல்லா விதத்திலும் பரக்கத்து இருக்கிறது, ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறது இல்ல. எல்லா விதத்திலும் அல்லாஹ் இந்த மாதத்தில் பரக்கத்தை வைத்திருக்கிறார், அந்த பரக்கத்தை நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. நேரங்காலங்களில் முழுக்க பொருளாதாரத்தை ஈட்டுவதில் குறிக்கோளாக இருந்து அதிலேயே நேரத்தை கிடைக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், எப்படி ஒரு தொகை பூனல்மான சொப்பஞ்சம்மா, இந்த மனிதன் இருக்கிறானே இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தை அளவு கடந்து நேசிக்கிறான். இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக இந்த மனிதன் இருக்கிறானே அவன் தன்னுடைய ரப்புக்கு எனது நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வஇன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாக இருக்கிறான். நம்மளே சாட்சி இல்லையா? பொருளாதாரத்தின் ஆசைப்பட்டு தானங்க ஜும்மாவுடைய அழைப்பை பாங்கோசி கேட்ட பொழுதும் கூட அதை உதாசீனப்படுத்தி விட்டு எழுதுகிறோம், வியாபாரத்தில் ஈடுபடுகிறோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நீயே அதுக்கு சாட்சிப்பா, வேற யாரும் சாட்சி கொண்டு வருவதில்லை. எதுக்கு சாட்சி? பொருளாதாரத்தின் மீது நீ அளவு கடந்து ஆசை வைத்திருக்கிறாய், உன்னுடைய ரப்புக்கு நீ மாறு செய்து கொண்டிருக்கிறாய் என்பதற்கு வேறு யாராவது சாட்சி சொல்லணுமா? உங்களுக்கு நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். மனிதன் அவனுக்கு அவனே என்ன செய்தான்? சாட்சியாக இருக்கிறான். நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பது அளவு கடந்து இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜக்காத் கடமையானவர்கள் ஜக்காத்தை புறக்கணிப்பதற்கு காரணம், ஜக்காத்தை சரியாக முறையாக கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொன்னா, அந்த பொருளாதாரத்தில் உண்டான அந்த போகம், பொருளாதாரத்தை அளவு கடந்து நேசிப்பதுதான் என்பது என்ற குற்றச்சாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையா குர்ஆனின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாத்திரமல்ல, பொருளாதாரம் மனிதர்களுக்கு தேவை. பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதாரம் என்பது இருமுக தன்மைகளை கொண்டது. இந்த பொருளாதாரம் இருக்கிறது, செல்வ செழிப்பு இருக்கிறது, அது இருமுக தன்மைகளை கொண்டது. அதை எதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று முடிவு கட்டிக் கொள்ளுங்கள், முடிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரெண்டையும் சொல்றான். எப்படி சொல்றான்? அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலகத்தின், இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸீனத், ஸீனத் என்று சொன்னால் உலகத்தினுடைய அலங்காரம். அது இல்லனா அவன் என்ன செய்வான்? அதை பார்க்கறதுக்கு ஒண்ணு இருக்காது. செல்வம் இருக்கிறோம், குழந்தை பாக்கி இருக்கிறோம், அப்படி இருந்தாதான் அவன் மிகப்பெரிய செல்வம் இல்லையா? அப்போ செல்வம், குழந்தைகள் இதெல்லாம் உலகத்தின் அலங்காரங்கள் என்று அல்லாஹ் ஒரு பாட்டல்ல எப்படி சொல்றான், இன்னொரு பாட்டல்ல எப்படி சொல்கிறான் சொன்னா, அல் மாலு வல் பனூன, அதாவது வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொருள் செல்வமும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பிள்ளை செல்வமும் ஃபித்னா.
குழப்பம்ன்றா அல்ல, சோதனை என்றா அல்ல. ஃபித்னாக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. என்னது? ஃபித்னா என்று சொன்னால் குழப்பவாதி, சரியான ஃபித்னா அப்படி சொல்லுமா இல்லையா? ஃபித்னானது குழப்பம் செய்யறவன். இன்னொன்னு ஃபித்னா என்று சொன்னால் சோதனை அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் இது ஒரு ஆங்கிள் என்ன சொல்றான்? அல்லாஹ் இது ஜீனத்து, உனக்கான அலங்காரப்பாடு. நீ இந்த உலகத்துல வாழ்ந்தா உனக்கு பிள்ளைகள் இருக்கிறோம், பொருட்செல்வங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு கட்டத்துல உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பிள்ளை செல்வம், இந்த பொருளாதாரம், இதெல்லாம் உனக்கு ஒரு சோதனை, ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, அப்ப நாம் திரட்டக்கூடிய அந்த பொருளாதாரம் அழகாக இருப்பதும் ஆபத்தாக மாறுவதும் நம்முடைய கையில் இருக்கு. நம்ம இடத்துல அது அழகாக, அதாவது தூய்மையாக இருப்பதும் மறுமையில் அதற்குரிய பலாபலங்களை பெற்றுக் கொள்வதும் நம்முடைய கையில் தான் இருக்கு. அதை எப்படி ஆக்கிக்கிறோம்? அதை சரியான முறையில் சம்பாதிக்கிறோம், சரியான முறையில் என்ன செய்யணும்? கணக்கிட்டு ஜகாத்துக்குரிய தகுதி நமக்கு வந்து விட்டால் கரெக்டாக கொடுத்துடணும். அதுதான் உங்களுக்கு ஆபத்து இல்லை. இல்லனா செல்வத்தை கொடுத்து நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, பொருளாதாரத்தை கொடுத்து இந்த உம்மத்தின் சோதனை எது? பொருளாதாரம் தான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கு நாமே ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுத்து இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சோதிப்பது மூலமாக பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான், பொருளாதாரத்தை எடுத்து அல்லாஹ் சோதிப்பான். குர்ஆன் அப்படிதான் சொல்றான். பல இடங்களில் குர்ஆனுடைய செய்திகள் சொன்னா, இந்த உம்மத்துக்கு நாம் எதை கொடுத்து சோதிப்போம் சொன்னால் பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்போம், பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்போம். அப்ப பொருளாதாரம் என்பது ஒரு சோதனை. அப்ப கடமைகளில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? சருகிவிடக் கூடாது. கடமைகளில் நாம் சருகிவிடக் கூடாது. ஏன்னா மறுமையில் நாம் அல்லாஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் 4 விதமான கேள்விகளை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் கேட்பான். ஞாபகத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ் மறுமையில ஒவ்வொரு அடியாரிடத்திலும் நேரடியாக பேசுவானா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு அடியாரிடத்திலும் நேரடியாக பேசுவான். எந்த விதமான யாரும் எந்த டிரான்ஸ்லேட்டர்களும் இருக்க மாட்டார்கள். தர்ஜுமா செய்யக்கூடிய அல்லாஹ் இருக்காது. அல்லாஹ் நேரடியாக வா அடியாரை வா என்று சொல்லி அல்லாஹ் செய்வா பேசுவான். அப்படி பேசுகின்ற பொழுது அவரிடத்தில் 4 விதமான கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். மஹ்ஷரிலே லா தஸூலு கதமா அபதி ஹத்தா யுஸ்அல அன் அர்பஅ ஃபிஸால். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 4 விதமான கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விக்கு அவன் பதில் அளிக்காமல் என்ன செய்ய முடியாதா? மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமதி இருக்கிறது, அந்த பெருமதி அல்ல நாம் எப்படி இருப்போம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? மஹ்ஷர் பெருவழியிலே மக்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள்? தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும், காலில் செருப்பு அணிந்திருக்க மாட்டோம், உடலிலே எந்த விதமான ஆடைகளும் இருக்காது, ஹத்னா செய்யப்படாத நிலையில் இருப்போம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நிலை எப்படித்தான்? எல்லோரும் எப்படி இருப்போம்? மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல இப்படித்தான் இருப்போம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தஸூலு கதமா அபதின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஅ ஃபிஸால். 4 கேள்விகளுக்கு ஒவ்வொரு அடியானும் பதில் அளிக்காமல் அவருடைய பாவத்தை அந்த மஹ்ஷர் குழுமலிருந்து அசைக்க கூட முடியாது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் அடுத்ததுக்கு போகணும். சிராத்தின் பாடத்தை கிடைக்கணும். இன்னும் பல கேள்விகள் இருக்கு. அப்ப அந்த 4 கேள்விகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்ரா. உன்னுடைய வாழ்நாளை நீ எவ்வாறு கழித்தாய்? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்ரா. உனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக 70 ஆண்டு காலங்கள் 80 ஆண்டு காலங்கள் கொடுத்தேனே, இந்த உலகத்தில் நீ வாழுகின்ற பொழுது உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய்? எல்லாம் அப்படியே பட்டியல் போட்டு சொல்லணும். அல்லாஹ்ட்ட எல்லாம் கணக்கிட்டு சொல்லணும். அல்லாஹ் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் அளிக்காமல் உங்களுடைய பாவங்களை நீங்கள் அசைக்க முடியாது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. முக்கியமானது இளைஞர்களுக்கான ஒரு அறிவுரை இது. இளைஞரே, நீ இன்றைக்கு இந்த இளம் வாலிப பருவம், அந்த வாலிப பருவத்தை நீ எப்படியெல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறாய்? போதைகளிலும் அபாச்சாரங்களிலும் காதல் என்ற கன்றாவியிலும் நீ ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாயே. ஆனால் அல்லாஹ் உனக்கு அந்த ஷபாப் என்று சொல்லக்கூடிய ஷாப் என்று சொல்லக்கூடிய அந்த வாலிப பருவம்
முக்கியமான பருவமாச்சே, முக்கியமான பருவமாச்சே. அதை எவ்வாறு கழித்தாய், எவ்வாறு கழித்தாய்? அல்லாஹ் கேட்பான். என்னுடைய நபியின் தோழர்கள், அல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய நபியின் தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் இளம் பருவத்தில் எப்படி வாழ்நாளை கழித்தார்கள், நீ எப்படி வாழ்நாளை கழித்தாய்? சஹாபாக்களின் இளம் பருவத்தில், இளம் சஹாபாக்கள் தன்னுடைய வாலிப பருவத்தில் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள், இந்த மார்க்கத்திற்காக அள்ளி அள்ளி கொடுத்தார்களே, தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்களே, அதுபோல் நீ செய்தாயா? உன்னுடைய வாலிப பருவத்தை எதில் கழித்தாய்? கஞ்சா அடிப்பதற்கும், பீடி பிடிப்பதற்கும், போதைக்கு அடிமையாக இருந்தாய். அல்லாஹ் கேட்பான் மறுமையில. அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குதா? எல்லாம் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறான். நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் கூட அது பதிவேட்டில் பதிவு கொள்ளாத என்று பேச முடியாது. எல்லாம் அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறானே. நாளை மறுமையில் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. உன்னுடைய கழுத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. நீ என்னென்ன செய்ய, என்னென்ன போன, என்னென்ன செய்த, எத்தனை ஹராம்களில் ஈடுபட்டால் எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்களுடைய கழுத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் மறுமையில் அதையெல்லாம் நாம் வெளிப்படுத்துவோம். மனுஷங்க சின்ன ஒரு சிப்ப வச்சுக்கிட்டு என்னென்னவா ரெக்கார்ட் பண்றான். அந்த அறிவை கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவனுக்கு நாம் இந்த உலகத்தில் என்ன செய்தோம் என்பதை அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ண முடியாதா? மறுமையில நமக்கு போட்டு காட்ட முடியாதா? நிச்சயமாக போட்டு காட்டுவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், நாளை மறுமையில் அதையெல்லாம் நாம் வெளிப்படுத்துவோம். இக்ரா கிதாபக், பாரப்பா, இதுதான் உன்னுடைய புத்தகம். நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தாயே, வாழுகின்ற பொழுது எதை எதையெல்லாம் செய்தாய், எப்படி எல்லாம் வாழ்ந்தாய், அத்தனை பட்டியலிலும் இதை இருக்கிறது. இக்ரா கிதாபக், உன்னுடைய கிதாபை நீயே படித்துப் பார். கஃபா பினஃப்ஸிக அலைக ஹஸீபா, உனக்கு நீயே மார்க் போடு. உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறதா நரகத்திற்கு அனுப்புறதா அப்படின்பதை நீயே மார்க் போடு என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வானா? கிதாபை கையில கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னா மறுமையில் தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் கேட்பானா, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய்? அல்லாஹ் கேட்பான். அடுத்ததாக நம்ம இந்த தலைப்புக்கு தோதுவான ஒரு கேள்வி. என்ன கேள்வி? வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபக்தஹு, உன்னுடைய பொருளாதாரத்தில் எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு சம்பாதித்தாய்? ஹலாலான முறையில் தான் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கிறானோ அதையெல்லாம் விட்டுவிட்டு ஹலாலான முறையில் ஒவ்வொரு பைசாவாக நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள். ஆனால் ஹலாலான ஒரு வியாபாரத்தை செய்கிறீர்கள். ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்ட பிறகும் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டால் அது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? நிச்சயமாக ஹராம். அதை குறித்து அல்லாஹ் மறுமையில் கேட்பான். ஏம்பா, நான் சொன்னனா இல்லையா? குர்ஆன்ல சொன்னனா இல்லையா? ஃபஸாஉ இலா ஸிக்ரில்லாஹி வ தர்ரில் பை, வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு வாடான்னு சொன்னனே இல்லையா? வந்தியா நீ? வந்தியா நீ? அப்படித்தானே சம்பாதிச்ச? அது ஹலாலான சம்பாத்தியமா ஹராமான சம்பாத்தியமா? அல்லாஹ் கேட்பானே. என்ன பதில் இருக்கிறது நம்மிடத்தில்? என்ன பதில்? வியாபாரம் மட்டுமல்ல, அல்லாஹ் வியாபாரம் என்பது எதை எதற்காக அல்லாஹ் சொல்றான்? பெரும்பாலும் அந்த நேரத்தில் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள், அதனால அல்லாஹ் சொல்றான். ஆனா அதில் ஈடுபடாமல் இன்னும் சிலர்கள் தூங்கிக் கொண்டு அழகு அளித்துக் கொண்டு வீணான நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நீங்கள் அடங்கும். அல்ல அவங்களும் என்ன செய்வான்? ஏன் உன் நேரத்தை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? வாழ்நாளில் வந்து விடுகிறது. உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய் என்பது வந்து விடுமே. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமே. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, வஅன் மாலிஹி ஃபீமா
சம்பாதிக்கிறது கூட பெருசு இல்ல, ஹலாலான முறையில் சம்பாதிச்சிருவீங்க, அதை ஹலாலான முறையிலே செலவழிக்க வேண்டும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹலாலான முறையில் சம்பாதிச்சிருவான், சம்பாதிச்சுட்டு எதற்காவது அடிக்டாயிடுவான். சூதாட்டம், குடி, இது போன்ற விபச்சாரம், இது போன்ற விஷயங்கள்ல அடிக்டாகி தான் சம்பாதித்து கஷ்டப்பட்டு உழைச்சு பாக்குறமா இல்லையா? சைக்கிள் ரிக்ஷா இருப்பார்கள், ஆட்டோ இருப்பார்கள், ஏதாவது வைத்திருப்பார்கள், பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் தான் சம்பாதித்திருப்பார்கள். ஆனா என்ன ஆகும்? அது அப்படியே ஹராம்ல போய் செலவழிப்பான், அப்படியே போய் ஹராம்ல செலவழிப்பான். அல்லாஹ் அந்த கேள்வி வைக்கிறான் பாருங்க, நீ எப்படி சம்பாதித்தாய்? அந்த கேள்வி மட்டுமல்ல, அதை எவ்வாறு செலவழித்தாய்? நல்வழியில் செலவு செய்தாயா? மார்க்கத்திற்காக செலவு செய்தாயா? மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மதரசாக்களுக்கு நீ கொடுத்தாயா? எல்லா கேள்விகளும் இருக்கிறது. அல்லாஹ் அதையும் அல்லாஹ் கேட்பான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாமல் உங்களுடைய பாதங்களை என்ன செய்ய முடியாது, அங்கே அசைக்க முடியாது. அடுத்ததாக அல்லாஹ் கேட்பானா, வஅன் இல்மிஹி மாதா அமிலத்திஹி. இது ஆலிம்களுக்கு, கற்றறிந்தவர்களுக்கு. சும்மா பயான் பேசுறா மட்டும் போதுமா? நீ என்னப்பா செஞ்ச? ஊருக்கெல்லாம் பயான் செஞ்சிய, நீ தொழுதியா, நீ நோன்பு வச்சியா, நீ சக்காத் கொடுத்தியா? அல்லாஹ் அவங்களே கேட்பான், வஅன் இல்மிஹி மாதா அமிலத்திஹி. கற்ற கல்வியின் பிரகாரம் நீ முதல்ல அமல் செய்தியா அப்படின்னு சொல்லி யாருக்கு? தாயிகளாக, ஆலிம்களாக, முதரிசுகளாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அவர்களும் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு உங்களுடைய பாதங்களை அசைக்க முடியாது என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தடவையும் இது சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த காதை கேட்டுவிட்டு இந்த காதை விட்டுவிட்டு போய்விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஜும்மாவுடைய உரை உங்களுடைய மனதை பாதிக்க வேண்டும். இந்த ஜும்மாவுடைய உரையின் மூலமாக நீங்கள் நேர்வழி பெற வேண்டும். மகத்தான மாதம். இந்த மாதத்தில் துஆவோடு நீங்கள் வெளியேறுங்கள். யா அல்லாஹ், இந்த மாதம் புண்ணியமும் அருளும் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த உரையை நான் கேட்டிருக்கிறேன், என்னுள் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் யா அல்லாஹ் என்ற அந்த பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஜும்மாவுடைய இந்த தொழுகையை முடித்து விட்டு போகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து போங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், மாற்றங்களை ஏற்படுத்துவார். அதற்கு நாம சில விஷயங்களை செய்யணும். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரியணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு அடியானுடைய உள்ளமும் ஒவ்வொரு அடியானுடைய கல்வும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் எப்படியும் திசை திருப்புவான். அதனால் அல்லாஹ்விட்ட கேட்டுட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. அதாவது தக்வாவின் உச்சாரியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கேட்ட பிரார்த்தனையில் ஒன்று என்ன? யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை பிறக்கக்கூடியவனே, தப்பில் கல்வி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை தீனில் நிலைத்திருக்க செய்வாயாக, தீனில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று சொல்லி அதிகமாக கேட்பார்களாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய மறைவில் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். எனவே நாமும் இந்த நேரத்தில் இந்த ஜும்ஆவுடைய அந்த தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ரமலானுடைய மாதம் நோன்பு வைத்த நிலையில் இது போன்ற துஆக்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அந்த துஆக்களை எல்லாம் கபூல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். கணேசருக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அல் குர்ஆனில் தொழுகை எவ்வாறு வலியுறுத்துகிறானோ அதே போன்று செல்வந்தர்கள் அதற்குரிய இசாவை ஏற்றுகின்ற பொழுது
அதற்குரிய அளவை, ஜகாத்துக்குரிய அளவை எட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியும் அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகிறார். சரி, இந்த ஜகாத் கொடுக்காதவருடைய நிலை என்ன? மறுமை நிலையை பற்றி எல்லாம் பேசணும், இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. குறுகிய நேரத்தில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இது மிக முக்கியமாக ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தால் நாளை மறுமையில் அவர்களின் நிலை என்ன அப்படின்றத உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அருகாமையில் செல்வந்தர்கள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், ஜகாத் வழங்காமல் அவர்கள் உலா வந்தால் அவர்களுக்கு இந்த வசனத்தை ஓதி காட்டுங்கள். என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபாவில் 34, 35 வசனத்தில் அல்லாஹ் இப்படி பேசுகிறார். எப்படி? வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாமல் இருக்கிறார்களோ, எப்படி? தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிக்கிறார், தப்பு கிடையாது. ஆனா அதற்குண்டான ஜகாத்தை கொடுக்கணும். ஜகாத்தை கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் யார் சேமித்து வைக்கிறார்களோ, நபியே நீங்க அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றார், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் கிண்டல் பண்றார். நோவினை என்பது சுப செய்தியா? நோவினை என்பது சுப செய்தியா? மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். அல்லாஹ் என்ன செய்வாரா? அது வேதனையான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் சுப செய்தியாக சொல்லுங்க. அவங்க இதான் சுப செய்தி. நீ தங்கத்தையும் வெள்ளிக்கும் உண்டான அந்த ஜகாத்தை கொடுக்காம அதை சேமித்து வச்சிருந்தா நாளைக்கு உனக்கு என்னது மிகப்பெரிய வேதனை அதன் மூலமாகவே கிடைக்கும். அல்லாஹ் அவருடைய தொடர் ஆயத்துல சொல்றான். எப்படி? யௌம யஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் ஜுனூபுஹும் வ பஹூருஹும். நபியே அவர்களுக்கு அந்த நாளை நினைவூட்டுங்கள். அந்த நாளில் அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரகத்தில் நெருப்பிலிட்டு காய்ச்சி, நரகத்துல அதை அப்படியே நெருப்புல போட்டு காய்ச்சி அதை கொண்டு அவருடைய நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இதெல்லாம் யாருக்கு? பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாம ஜகாத் கொடுக்காம சேமித்து வைக்கிறாங்க. அவனுக்கு மறுமையில் நிலை என்னன்னு சொன்னா, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நெருப்புல போட்டு காய்ச்சி நல்ல சூடேற்றி நெற்றியில விழாப்புறங்களில முதுகலிகள்ல இதற்கென்ற விசேஷமாக அவன் என்ன செய்யப்படுமா? தண்டனை கொடுக்கப்படும். இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது. உலகத்தில் சேமித்து வச்சிய என்னத்தை கண்ட? இங்க பாருப்பா, நீ சேமிச்சு வச்சது உனக்கே இப்ப என்னவாகுது? எதிராக இருக்குதா இல்லையா? இதுதான் நீ உனக்காக சேமித்து வைத்தது. நீ சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் வேதனை கொடுப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் சொல்லுகிறான். சகோதரர்களே, எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நமக்கு நேரங்களும் காலங்களும் கிடைக்கின்ற பொழுதெல்லாம், சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டுமோ, ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் ஜகாத்தை முறையாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பொருளாதார செல்வத்தை தந்தால் நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யறோம்? பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது மிக முக்கியமாக இன்றைய ஜும்மாவுடைய வசூலாக, ஏன்னா அல்லாஹ் இது போன்ற ஒரு நேரங்களை நிலைகளை தருவான். அப்பொழுது அந்த சந்தர்ப்பங்களை நாம பயன்படுத்திக் கொள்ளணும். நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய ஜம்யாவிற்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாகர்கோயிலில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஃபிர்தௌசியா அரபிக் கல்லூரி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். நிறைய ஃபிர்தௌசிகள் என்ன செய்யறாங்க? நம்முடைய கோயம்புத்தூர்லயே நிறைய ஃபிர்தௌசிகள் உண்டாகி இருக்கிறாங்க. அங்கெங்கே அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருப்பதிலே பார்க்கிறோம். மார்க்கத்தை அந்த ஆலயங்களின் மூலமாக நாம் செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அந்த ஆலயங்களை உருவாக்குவதற்கு ஒரு பாடசாலை, ஒரு கல்லூரிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதுல ஏராளமாக அவர்கள் இலவசமாக தான் அங்கு சொல்லி தரப்படுது. அப்போ அதற்கான பொருளாதாரங்களை எப்படி திரட்டுவது? வருடத்திற்கு ஒரு முறை இது போன்ற ஒரு ரமலானுடைய மாதத்தில் எல்லா மர்கசுகளில் இருந்தும் என்ன செய்வாங்க?
ஒரு ஜும்மா பஸ்ஸை எடுத்து அந்த அதாவது மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய பணியில எடுத்து குர்ஆன் சுன்னாவை தெளிவாக போதிக்கக்கூடிய பணிகளை ஈடுபடக்கூடிய அந்த ஃபிர்தௌசியா மதரசாவுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய வசூல் எடுக்கப்படுகிறது. வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் தாராளமாக அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்குமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆட்சி அருள் புரிவானாக. ஃபதுகுருல்லாஹ் யதுகுருக்கும் வதுஹு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.